அத்தியாயம் 18. 2வது மாடியிலிருந்த ஆரம் என் வீட்டை திறந்துவிட்டபடி பிடிச்சிருக்கா பாருங்க ராமண்ணா என கோகுல் காட்ட, டேய் தங்க போகிறது நான்டா, அவனுக்கு சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கிற. போடா, நீ கேட்குற மாதிரி வீடு தேடுன இங்கே கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா பார்த்து சொல்லுங்க. அறை பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. நீளமான ஹால், ஒரு புறம் படுக்கை அறை, அதனோடு கூடிய அட்டாச் பாத்ரூம், அடுத்ததாக கிச்சன். சிம்பிள் அண்ட் நீட் என்று சொல்லும் அளவில் இருந்தது. நல்லா இருக்கு கோகுல், இதுவே போதும். வீட்டுக்கு சொந்தக்காரர்கிட்ட பேசிடலாமா? ராம் கேட்கும்போதே குரு கோகுலிடம் இடைமறித்தான். ஏண்டா கோகுல், இங்கே சிங்கிள் ரூம் இல்லையா? இது ரொம்ப பெருசுடா. எப்படியும் பாதி நாள் ஆஃபீஸில் தான் இருக்க போகிறோம். முன்னாடி இருந்தையே அது மாதிரி சின்னதாகவா? இந்த வீடு நல்லா இருக்கு கோகுல், வா. ராம், வீடு காலியாக தெரியும்டா. அங்கே இருந்து வர்றது ஒரு கட்டிலும் சின்ன பீரோவும் தான். மிச்ச இடம் நிறைய இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக பார்க்கலாம். இதுதான் உன்னோட பிரச்சனையாடா? வேலை செட் ஆகலைன்னா வேலையை மட்டும் இனிமேல் மாற்றிக்கோ. இடத்த மாற்றாத. வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கி தந்துட்டு நான் கிளம்ப போகிறேன். ராம், நீ ரொம்ப பண்ணுற. குரு, வரும்போது அம்மா சொல்லித்தானே விட்டாங்க, நீ இதில் தலையிடாத. கோகுல், அட்வான்ஸ் எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இவனை பேச விட்டால் பேசிக்கிட்டே இருப்பான். உன்னோட திங்ஸ் எல்லாம் எப்போ வருதுடா? அங்கே காலி பண்ணி அனுப்பிட்டாங்க ராம், இன்னைக்கு வந்துடும். மூவருமே அதே ஃப்ளாட்டில் குடியிருந்த வீட்டிற்கு சொந்தக்காரரிடம் அட்வான்ஸ் பேசி கொடுத்து விட்டு வர கோகுல் குருவிடம் பேசி கொண்டிருந்தான். குரு, விசாலி வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இன்னைக்கு இரவு புறப்படணும். குட் நியூஸ்டா, பாரேன். அந்த குரங்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவளுக்கே தெரியாதுடா. நல்ல இடமா இருந்தா மேற்கொண்டு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. வீட்டில் பையன் யூஎஸில் வேலை பார்க்குறான். அவளுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் ஆச்சுதுன்னா அவளே உனக்கு கூப்பிடுவா. பார், இதுதான் பையனோட ஃபோட்டோ. அவளுக்கு பொருத்தமாக இருப்பான்ல? நல்லா இருக்கிறான்டா. முகத்தை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரிகிறான். என்னோட ஒய்ஃப் பவிக்கு வேண்டப்பட்ட குடும்பம், நல்லா தெரியும். அவங்க வீட்டில் எல்லாரையுமே, அப்படியே அங்கே இருக்கிற பவித்ராயுமே கூப்பிட்டுட்டு வரணும். அப்போது சிஸ்டர் இங்கே இல்லையா? ஊருக்கு போயிருக்கிறாங்களா? ஆமாண்டா, கன்சீவாக இருக்கிறா. இது 4வது மாதம். போய் ஒரு வாரம் ஆகுது. இந்த பில்டிங்கில் அந்த 5வது மாடியில் என்னோடய வீடு. இப்போ வர்றையா? அழைச்சிட்டு போகிறேன். இன்னொரு நாள் வரேன்டா. அண்ணா கூட வீட்டை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேடா, தேங்க்ஸ் வீடு பார்த்து தந்ததுக்கு. குரு, என்ன இது புதுசாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற? அதெல்லாம் தேவையில்லை. நீ எங்கூட பக்கத்தில் இருக்க போகிற. எனக்கு பயங்கர சந்தோஷம். இருவரும் பேசியபடி ரூமிற்கு வந்திருக்க ராம் கோகுலிடம், கோகுல், இந்த ஹாலுக்கு ஒரு சின்ன சோபா செட், அப்புறம் டேபிள், இன்னும் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் வாங்கணும். வாங்கிடலாம் அண்ணா, இங்கே பக்கத்தில் கடைகள் இருக்குது. ராம், அதெல்லாம் வேண்டாம், தேவைப்பட்ட பிறகு பார்த்துக்கலாம். நீ பேசாத சரியா? எனக்கு தெரியும். அவனுடைய அனுமதி எதையும் கேட்காமல் தேவையானது என தோன்றுவதை வாங்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்காத குரு, தெய்வமே, இந்தா என்னோட ஏடிஎம் கார்டு, என்ன வாங்கணுமோ வாங்கி வீட்டை நிறச்சிட்டு போ கூறி தந்துவிட்டு நகர்ந்திருந்தான். மாலையில் இவனது பொருட்கள் எல்லாம் வந்திருக்க அதை எடுத்து இருவரும் அடுக்க ஆரம்பித்தனர். ஃபோட்டோ மட்டுமே ஒரு பெட்டி நிறைய தனியாக வைத்திருந்தான். அனைத்துமே இவர்களது வீட்டில் உள்ளது போன்ற இன்னொரு பிரதி. ராம் ஃபோட்டோவை பார்த்தவன், நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றுற பழக்கம் இன்னும் விடலையா? வாய் பேசாதடா, எடுத்து மாட்டு. ஹாலில் நேராக பார்த்தபடி 2 இயற்கை காட்சிகளை மாட்டியவன் நடுவில் இவர்கள் இருவரது புகைப்படத்தை மாட்டினான். அதுபோலவே பெட்ரூமிலும் இவர்களது புகைப்படம், தாய் தந்தையுடன் இருப்பது என அனைத்து மாட்டிவிட்டு பார்க்கும்போது இரவு 9 மணியை தாண்டி இருந்தது. அருகில் இருந்த ஹோட்டலில் இரவு உணவை முடித்தவர்கள் தூங்கி எழும்போது நன்றாகவே விடிந்திருந்தது. காலையிலேயே ராம் கோவைக்கு புறப்பட தயாராக இருந்தான். குரு, கிளம்புறேன்டா. எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ணிவிட்டு கூப்பிடு என புறப்பட்டவனை பஸ் ஏற்றி விட்டவன் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணு ராம், அம்மா அப்பாவை பார்த்துக்கோ, ஏதாவதுனா கூப்பிடு என வழி அனுப்பினான். மீண்டுமாய் வந்து வீட்டை திறந்தவன் செய்ய வேலை எதுவும் இல்லாததினால் படுக்கையில் படுத்து தூங்கி போனான். விழிக்கும் போது மாலையாகி இருந்தது. கட்டிலுக்கு புதியதாக பெட்டும் கூடவே படுக்கை அறையில் சிறு டேபிளும் போட்டிருக்க அவனுக்கே அவனது வீடு அந்நியமாகப்பட்டது. இது வரையிலும் குடியிருந்தது எல்லாமே சிறு சிறு அறைகள் தான். பெரும்பாலும் சௌகரியம் பார்ப்பது இல்லை. அன்று மதியமே அழைத்து கோகுல் பேசியிருந்தான். விசாலிக்கு ஏற்ற வரண்டா, அவளுக்கு மேலே படிக்கத்தானே ஆசை அப்படின்னு தானே சொன்னான். அங்கே வந்து படிக்கட்டும், நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே சொல்லியாச்சுடா. விசாலிக்கிட்டையும் பேசியாச்சு. அவளுக்கும் பிடிச்சிருக்கிறதா சொன்னா. எப்படியும் சாயங்காலத்துக்குள்ளே கூப்பிடுவா என சொல்லி இருக்க இதோ ஃபோனில் அவள் தான் இவனுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தான். உடனே அழைப்பை ஏற்றவன், ரொம்ப நேரமாக வெயிட்டிங் உன்னோட ஃபோனுக்காக. சொல்லு, எப்படி இருக்கிற? பையனை பிடிச்சிருக்கா? வாழ்த்துக்கள். ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஓ, கோகுல் சொல்லி இருப்பான்ல, மறந்துட்டேன். 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தானே குப்பை கொட்ட போகிறீங்கன்னு
கேள்விப்பட்டேன். வாயேன் போடுற குப்பையா இல்லை, ஆள் தேவை இருக்குது. போடா போடா, நீ சரியான சிடுமூஞ்சி. உங்ககிட்ட யாராவது வேலை செய்ய முடியுமா? ஆனால் குரு, இந்த பையன்கிட்ட பேசினேன். என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுறான். யூஎஸில் படிக்க அக்கா அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி பையனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அப்புறம் என்ன, சந்தோஷமாக ஓகே சொல்லிவிடு. சீக்கிரமாக மேரேஜ் பத்திரிக்கையோடு வந்து சேரு. வரேன். அப்பா கூட உங்களோட வீட்டில் கூட அண்ணாவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு கோகுல் சொன்னான். அடுத்ததாக நீயும் சீக்கிரமாக செட்டில் ஆகிற வழியை பாரு. என்ன விசாலி, ஒரே நாளில் பாட்டி மாதிரி பேசுகிற? போடா, நல்லதை சொன்னால் பாட்டி மாதிரி பேசுகிறதா? இப்போ தானே இங்கே ஆஃபீஸ் சேர போகிறேன். இங்கேயே ஆஃபீஸில் நல்ல பொண்ணை பார்த்து ரூட் விட்டுடலாம். யார் நீயா? சரியான சிடுமூஞ்சிடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. இப்போ இல்லாட்டியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணத்தானே போகிற. அப்போ உன்னோட மனைவியை செல்லம்மா எப்படி கூப்பிடுவ? விஷாலி, என்ன இது புது ஆராய்ச்சி? குருவின் சிரிப்போடு வந்து விழுந்தது வார்த்தைகள். உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்க நினச்ச கேள்வி. காலேஜ் படிக்கும்போது நிறைய டைம் கேட்க நினச்ச கேள்வி. அங்கே எல்லாம் மச்சான் மச்சின்னு பேசும்போது நீ யார்கிட்டையும் மரியாதை இல்லாமல் பேசுனது இல்லை. கோகுல் சொல்லியிருக்கிறான். அதான் இதை கேட்கணுன்னு தோணும். ப்ளீஸ் சொல்ல. சொல்லலாமே. கல்யாணம் ஆக போகிற பொண்ணு இல்லையா? நிச்சயமாக சொல்கிறான். இதுக்கப்புறம் என் கூட பேச நேரம் இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஏன் அப்படி சொல்கிற குரு? பேச யோசிக்கிற ராமே ஃபோன் பண்ணி பேசுகிறான். நீ நல்லாவே பேசுவ, அதனால் சொன்னேன். ஏய், டாப்பிக்கை மாற்றாத, சொல்லு. வீட்டில் அப்பாவுக்கு மரியாதை இல்லாமல் பேசினா பிடிக்காது. ஏன், எனக்கு தெரிஞ்சு அம்மாவை கூட வாடி போடின்னு அப்பா சொன்னதில்லை. ஆனால் எனக்கு அப்படி கூப்பிட பிடிக்கும். என்னோட மனைவியாக வர்ற பொண்ணு மேலே அன்பு அதிகமாகும் போது நான் கூப்பிட்றது இப்படி தான் இருக்கும். போதுமா? விஷாலி, விஷாலி, லைனில் இருக்கிறியா? என்ன சத்தத்தையே காணோம். எனக்கு பதில் பேச தெரியல. எது எப்படியோ, இத்தனை ஆசை மனசில் இருக்கிறதால நீ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ. இது என்ன விஷாலி அருள்வாக்கு மாதிரி சொல்கிற? இது விஷாலியோட வாக்கு. இப்போது ஃபோனை வைக்கிறேன், மறுபடியும் கூப்பிட்றேன். அன்றைக்கு நாளில் அடுத்த வேலையாக தனது செல்ஃபோனை எடுத்தவன் அங்கே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களை பட்டியலிட ஆரம்பித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு இடத்தையுமே பார்த்தவன் உதட்டில் இருந்து தன்னை அறியாமல் விசில் ஒன்று புறப்பட்டது. சுற்றி பார்க்க இடம் இங்கே நிறைய இருக்கு குரு. எப்படி எத்தனை நாள் இங்கே வராமல் இருந்த? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடமா பார்த்தா கூட நிறைய இருக்கே. இனி வரப்போகிற நாட்கள் இன்னும் பிஸியாக அழகாக கழியும் போல இருக்கே. அருகில் இருந்த டேபிளில் இருந்த நோட் பேடில் வரிசையாக செல்ல வேண்டிய இடங்களை குறித்து வைக்க ஆரம்பித்தான். அதே நேரம் மாலையில் வீட்டிற்கு வந்த ராம் தனது செல்பேசியில் குருவின் வீட்டை தனது தாயாருக்கு காட்டி கொண்டிருந்தான். அம்மா, இப்போ குரு தங்கி இருக்கிற வீடு இது நல்லா இருக்கா? இனி அவனை பற்றிய கவலையே படாதீங்கம்மா. இனி இங்கேருந்து வேறு பக்கம் போக மாட்டான். அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கிற வரைக்கும் அங்கே தான் வேலை செய்யணும். போர் அடிக்கும்போது இங்கே வேலை தேடிட்டு இங்கே வந்துடணும். அவனும் சரின்னு சொல்லியிருக்கிறான். வீட்டை பார்த்த திலகவதிக்கு அவ்வளவு திருப்தி. இத்தனை நாள் அவன் தங்கி இருந்த இடம் பார்த்தா குடியிருக்கிற எண்ணமே வராது. இந்த வீடு தான் வீடு மாதிரி இருக்குது. இது போதுராம் என்றவர் நைட்டுக்கு ஏதாவது செய்கிற உட்காரு என்று நகர ஹாலில் அமர்ந்தவன் கைகள் தானாக ஃபோட்டோ கேலரிக்குள் செல்ல நிச்சய ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்தவன் கடைசியாக அவன் சுமித்ராவுக்கு மோதிரம் அணியும் புகைப்படத்தில் கண்கள் வந்து நிலைத்து நிற்க, முன்தினம் குரு கிண்டல் செய்தது ஞாபகம் வர தன்னை அறியாமல் வாழு பயண்டா நீ என சொல்லியபடியே ஃபோனை தனியாக எடுத்து வைத்தான். இருவேறு இடத்தில் இருவரது கனவுகளும் ஆசைகளும் ஏன் மனநிலையும் கூட வேறு வேறாக திளைத்திருக்க, விதியோ தனக்கு பிடித்த விளையாட்டை இவர்கள் வாழ்க்கையில் புதியதாக வேறு விதமாக விளையாடி பார்க்க ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அத்தியாயம் 19. கண்கள் எதிரில் இருந்த கம்ப்யூட்டரில் நிலைத்திருக்க கைகள் இரண்டும் வேகமாக கீபோர்டில் விளையாடி கொண்டிருந்தது ஒரே தாள லயத்தில். அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த கோகுல் இவனை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். குரு, வாயன், கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம். இப்போது இவன் புறம் திரும்பாமல், இன்னமும் 2 நிமிஷம்தான், வேலை முடிஞ்சிடும், உன் கூட வரேன் என கூறியவனை சற்றே ஆச்சரியமாக பார்த்தான். இங்கே இவனோடு சேர்ந்து இவனது டீம் மொத்தமுமே 20 பேர் இருந்தனர். டே, இப்போ தெரியுதுடா ஏன் உனக்கு உடனே வேலை கிடைக்குதுன்னு. இப்போதும் கண்கள் கம்ப்யூட்டரை விட்டு அகலவில்லை. வேலை செய்ய விடு என பதில் மட்டுமே இவனிடமிருந்து வர ஃபோனின் ஓசை மெலிதாக கேட்டது. கையில் எடுத்து பார்த்தவன் அட்டன் செய்தபடி சொல்லுடா என கேட்க எதிர்முனையில் இருந்து அழைத்தது ராம். குரு, 3 பத்திரிக்கை டிசைன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருக்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று உடனே பார்த்து சொல்டா. டே, முக்கியமான வேலையில் இருக்கிறேன், இரு, ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு என்றவன் பார்வையிட 3இல் 2வதாக இருந்தது மிகவும் அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட பழைய ராஜாக்கள் காலத்தில் அனுப்பும் ஓலைச்சுவடி போல இருக்க, அதை போட்டு கொடுப்பதற்காக ஒரு குப்பி வடிவிலான பாக்ஸ் ஒன்று என
ராம் ரெண்டாவது இருக்கிறது அழகாக இருக்குது, அதையே செலக்ட் பண்ணிக்கோ என்று சொல்லவும் சுமித்ரா கூட அதை தான் செலக்ட் பண்ணினா என்று இவனது பதிலுக்கு, டேய் அப்புறம் ஏன்டா வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணுற, பிடிச்சு செலக்ட் பண்ணினா விட வேண்டியது தானே, ஒரு வேலை மாற்றி செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப? குருவிற்கு கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் பொறாமை இருந்ததோ? குருவின் குரலில் ரொம்ப ரொம்ப கூலாக வந்து விழுந்தது ராமின் குரல். கன்வின்ஸ் பண்ணி இருப்பேன்டா. என்னன்னு என்ற கேள்விக்கு, சுமித்ரா கிட்ட பேசி நீ செலக்ட் பண்ணதை எடுக்க கன்வின்ஸ் பண்ணி இருப்பேன். இது பெரிய விஷயமா? ஓகே வைக்கிறேன் என வைத்த அடுத்த நொடியே மறுபடியும் அழைத்திருந்தான் நம்பரை பார்த்தபடி. இப்போ என்னடா? அது குரு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், நீயும் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ்டா. டே வேலைக்கு சேர்ந்து 10 நாள் தான் ஆகியிருக்கு, சும்மா சும்மா அங்கே வர முடியாது, நல்ல பையனில் நீயே செலக்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் குரு, உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும்னு பேசியிருந்தோம்ல, ப்ளீஸ் வாடா. என்னோட அளவு தான் தெரியும்ல, நீயே எடு, எதை எடுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேன். இவன் பேசிக்கொண்டிருக்க பதிலும் சொல்லவில்லை, லைனையும் கட் செய்யவில்லை. 2 நிமிடம் பார்த்தவன், ராம் ஏண்டா அப்படியே பதில் பேசாமலே எல்லாத்தையுமே தலையாட்ட வச்சுடு, நான் வரேன் என்று கட் செய்யவும் கோகுல் போகலாமா என கேட்கவும் சரியாக இருந்தது. இதற்கு முன்பு செய்த வேலையை விடவும் இந்த வேலை குருவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. கூடவே டீம் மெம்பர்ஸ்களும். அதுவும் அருகிலேயே கோகுல் அமர்ந்திருக்க வந்த நாள் முதலாக ரசித்தே செய்து கொண்டிருந்தான். இவர்களது நிறுவனம் ஆஃப் டிசைனிங் செய்வது தற்போது வந்திருக்கும் வேலை. மருந்துகள் சம்பந்தப்பட்ட அந்தந்த மருந்து கம்பெனிகள் அவர்களின் மருந்துகள் அதனுடைய நன்மைகள் தீமைகள் என பட்டியலிடும் வேலை. மனிதர்கள் உள்ள வரைக்கும் தொடரும் வேலை அல்லவா? புதிதாக தோன்றும் தொற்று நோய்கள், அதற்கு புதிதாக தயாரிக்கும் மருந்துகள், அதனுடைய வீரியத்தன்மை, சைடு எஃபெக்ட் என பட்டியலிட்டு புதிதாக அப்டேட் செய்வது. இங்கே இணைந்த நாளிலிருந்தே புதியதாக ஒன்றை தினம் கற்றுக்கொண்டிருந்தான் குரு. இவர்களது டீமில் உள்ள அனைவருமே எப்போதுமே பிஸியாக இருந்தனர். செய்து கொண்டிருந்த வேலையை சேவ் செய்தவன் கம்ப்யூட்டரை அணைத்தபடி வா என்று இழவும், அண்ணா என்ன சொல்கிறாங்க? கோயம்புத்தூருக்கு வர சொல்கிறான், சின்ன குழந்தடா, அப்படியே அடம் பிடிச்சா முடியவே முடியறதில்ல. அவனோட கல்யாணத்துக்கு அப்புறமே வேலைக்கு ஜாயின் பண்ணி இருக்கலாம் போல் இருக்குது. போயிட்டு வாடா குரு, நீ கூட இருக்கிற மாதிரி வராதில்ல. போகணும். விஷாலியோடது என்ன ஆச்சு? நிச்சயம் டேட்டு சொல்லறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பவியும் விஷாலி கூடவே செட் ஆகிட்டா. அநேகமாக அவளோட நிச்சயம் முடிஞ்சதும் தான் இவளும் வருவா போல இருக்குது. என்ஜாய் பண்ண கோகுல். போடா, தெரிஞ்சே கேட்குற பார்த்தியா, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எப்போ வருவான்னு இருக்குது. அது எப்படிடா கல்யாணம் முடியவும் அப்படி மாறிடுறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. ராம் கூட இப்படி தான் மாறிடுவான்ல. குரு, நீ கூட அப்படி தான் மாறிடுவ. கேன்டீன் வந்திருக்க, என்ன வேணும் கேட்டபடி நகர்ந்தான் கோகுல். அடுத்தடுத்து அழைத்து குருவை கோயம்புத்தூருக்கு வரவழைத்திருந்தான் ராம். கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் இருந்தது சென்னை சில்க் ஷோரூமிற்குள் மணமகள் உட்பட மொத்தமாக வந்திருந்தனர். 3வது மாடியில் ஆண்கள் பிரிவில் ராமிற்கு தனக்குமான உடையை தேர்வு செய்து கொண்டிருந்தான் குரு. குருவிற்கு திலகவதியை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. திருமண உடை எடுக்க பெண்ணையும் அழைத்து வர தேவையில்லைதான். ஆனால் அழைத்து வந்திருந்தார். கூடவே பெண்ணின் தாயார், நெருங்கிய உறவினர் இருவர் என பெண்ணின் வீட்டில் சார்பில் வந்திருக்க இவர்களும் நெருங்கிய உறவினர்கள் இருவர். கூடவே குருவையும் பிடிவாதமாக ராம் இழுத்து வந்திருந்தான். நேராக வந்தவனை வீட்டில் சிறிது நேரம் கூட நிற்க விடாமல் கையோடு அழைத்து வந்தவன் உடை தேர்வு செய்ய அவனை மட்டும் தனியாக அனுப்பியிருந்தான். ராம், சுமித்ராவுக்கு கல்யாண சேலை எடுத்ததும் நீயும் குரு கூட போய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ என கூறி நகர விடாமல் திலகவதி ராமை அருகில் அமர்த்தி வைத்திருந்தார். அம்மா, சேலையை பற்றி எனக்கு என்னமா தெரியும், நீங்களே பார்த்து எடுங்க. டேய், சேலையை பற்றி தெரிய வேண்டாம், கலர் எந்த கலர் அவளுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்க்க தெரியும்ல, பேசாமல் உட்காரு என்றவர் தனக்கு அடுத்த இருக்கையில் சுமித்ராவை அமர வைத்து பார்த்து கொண்டிருந்தார். விற்பனை பெண் கூட ஒவ்வொன்றாக எடுத்து காட்டி கொண்டிருக்க அவளுக்கு அழகாக இருக்கும் என தேர்வு செய்யும் ஒவ்வொன்றையும் ஏதாவது காரணம் சொல்லி நிராகரித்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் பார்த்தவன், அம்மா பிடிச்சதை எடுக்க சொல்லுங்க, நான் அந்த பக்கம் இருக்கிறேன், எடுத்த பிறகு சொல்லுங்க என்று நகர்ந்தான். கூடவே சுமையும் இழந்தவள் இவனுக்கு அருகே வர, என்ன சுமித்ரா உனக்கு பிரச்சனை? ஏன் எடுத்து தர்றது எல்லாமே வேண்டாங்கிற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அதிக விலையில் வேணும்னாலும் எடுத்துக்கோ. சுமித்ராவின் நிலை சற்றே அந்த நிமிடம் வேறாக இருந்தது. பாதிக்கு பாதி செலவை பகிர்ந்து கொள்வதாக பேசியிருந்தாலும் பணப்பற்றாக்குறை காரணமாக தந்தை அலைந்து கொண்டிருப்பது தெரிந்ததாலோ என்னவோ எதிலும் சற்றே பிடிப்பு குறைவாக இருந்தது. மனநிலை கூட ஏன் இவ்வளவு சீக்கிரமாக கல்யாணம்
வைக்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் டைம் இருந்தால் இப்படி அவசரமாக அலைய தேவையில்லையே என்கின்ற நிலை வேறு. எடுத்துக்காட்டிய உடை எதிலுமே கண்கள் பதியவில்லை. ஏன் ராமின் மேல் கோபம் கூட சற்றே வந்திருந்தது. பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிருந்தா இவ்வளவு பணப்பிரச்சனை வந்திருக்காதே. இன்னும் கொஞ்ச நாள் அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாமே. கூட்டம் நிறைந்த பகுதியை தாண்டி இருக்க இப்போது தன்மேல் கோபமாக வந்தது சுமித்ராவுக்கு. கடை வாசலில் இவளை பார்த்தபோது இருந்த மகிழ்ச்சி ராமின் முகத்தில் தற்போது இல்லை. இப்போது அவனது முகத்திலும் யோசனை மட்டுமே இருந்தது. எல்லோரும் டென்ஷன் பண்ணுறோம் என சுமித்ராவுக்கு தோணவும் யோசிக்காமல் ராமின் கைகளை பிடித்தவள் சாரி என கூறும்போதே லேசாக கண்கலங்கி இருந்தது. அதே நேரம் குரு மேல்தளத்தில் தனக்கும் அண்ணனுக்குமானதை தேடி தேடி தேர்வு செய்து கொண்டிருந்தான். இருவருக்கும் ஒன்று போல என 4 உடைகளை தேர்வு செய்திருந்தான். ராமிற்கு சற்றே விலை கூடுதலாக அவனை தனித்து அழகாக காட்டக்கூடிய 2 உடைகள் தேர்வு செய்தவன் கீழே ராமை அழைக்க இறங்கி வந்து கொண்டிருந்தான். படிகளில் இறங்கி வரும்போது அவன் பார்த்தது ராமின் கைகளை பற்றியபடி கண்கலங்க சுமித்ரா நின்ற தோற்றத்தையே. அண்ணா என்றபடி தயங்கி நிற்க, போ சுமி, பிடிச்சதை எடு, சாயங்காலமாக பேசிக்கலாம், வந்துடுறேன் என குரு பின்னால் சென்றிருந்தான். என்ன ஆச்சு ராம் என குருவின் கேள்விக்கு, தெரியலடா, சரியாகிடும் என்றபடி உடை தேர்வில் ஈடுபட்டான். அன்று இரவே குரு புறப்பட்டிருந்தான் பெங்களூரிற்கு. சுமித்ராவின் அலைபேசிக்கு அழைத்த ராம், என்ன சுமித்ரா குழப்பம் உனக்கு? ஏன் ட்ரெஸ் எடுக்க வரும்போது அப்படி இருந்த? எப்போதும் போல் மனதில் எதையும் மறைக்காமல் ரொம்ப சீக்கிரமாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம். அப்பாவும் பணத்துக்காக கொஞ்சம் அலையிறாங்க. டைம் எடுத்து செஞ்சுருக்கலாம். இதை மாதிரி ஏதேதோ யோசனை. சுமி, முழுதாக 18 நாள் தான் இருக்குது. பாதி பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தாச்சு. இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. கல்யாண நாளை கூட தள்ளி வைக்க முடியாது. இனி ஏதாவது ஆனால் 4 பெரியவர்களும் தான் வருத்தப்படுவாங்க. இயல்பாயிரு. இன்றைக்கு இருந்த மாதிரி வீட்டிலையே இருந்தால் அம்மா அப்பா வருத்தப்பட மாட்டாங்களா? புரியுது, சாரி. ஆனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் பதட்டப்பட வைக்குது. உங்களை குறை சொல்லலை, எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. சாரி, கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம சுற்றிலும் பரபரப்பாக இருக்கும்போது இது மாதிரி சில நேரம் தோணும். ரிலாக்ஸாக இரு, இதையும் அதையும் யோசிக்காத. பின்னாடி நமக்கு நடுவில் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் கூடவே வரப்போகுது. இப்போ சொல்லு, சேலை கலர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசின பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. இனி கலகலப்பாக இருக்கிறேன். குட், இதுதான் வேணும் என்றபடி ஃபோனை வைக்க சுமித்ராவின் தந்தை கூட அன்று மகிழ்ச்சியாகவே மனநிலையில் வந்திருந்தார். சுமி, இந்தடா, இந்த பணத்தை பீரோவில் வை. கேட்ட பக்கம் பணம் கிடச்சிடுச்சு. அடுத்த மாதம் சீட்டு பணம் வரும், வந்ததும் கொடுத்துடலாம். இனி கவலை இல்லை. கல்யாண வேலையை தைரியமாக பார்க்கலாம். இப்படி சொன்னவர், சுமித்ரா, பத்திரிக்கையை பேர் எழுத சொல்லி லிஸ்ட்டு தந்திருந்தேனே, எழுதி வச்சிட்டியா? ஆச்சுப்பா, அந்த மஞ்சள் பையில் எடுத்து வைமா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றேன். அன்றைய நாளுக்கு பிறகு அடுத்தடுத்து செய்ய சுமித்ராவிற்கு நிறைய வேலை இருந்தது. அன்றைய கலக்கம் கூட மறுபடியும் வரவில்லை. அடுத்தடுத்த நாட்கள் வேகமாக நகர அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்த திருமண நாளும் நெருங்கி இருந்தது. பல நேரங்களில் பெண்களின் உள்ளுணர்வு சொல்வது பொய்ப்பதில்லை. சுமித்ராவின் மனதில் ஆரம்பத்தில் தோன்றிய கலக்கத்திற்கு விளக்கம் இன்னும் சில நாட்களில் தனக்கு மொத்தமாக வரப்போவதை அப்போது அவள் உணரவில்லை. அத்தியாயம் 20. திருமண நாளிற்கு முதல் நாள் காலையிலேயே குரு வந்திருக்க, வந்த நேரம் முதலே ராமின் வம்பிழுத்து கொண்டிருந்தான் குரு மகிழ்ச்சியாக ரெட்டிப்பாக இருந்தது. விஷாலியின் நிச்சயதார்த்தம் ராமின் திருமண நாள் அன்றே முடிவு செய்திருக்க, கோகுல் இவனிடம் கூறிவிட்டு சென்னைக்கு சென்றிருந்தான். கோகுல் இவனிடம், அண்ணா கல்யாணத்துக்கு வர முடியாது குரு, விஷாலியோடது நிச்சயம் இருக்குது. அது முடியவும் ஒரு நாள் பவித்ராவை அழைச்சிக்கிட்டு உன் கூட வரேன் என்று சொல்லியிருந்தான். விஷாலியிடமும் வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தவன் அதே மகிழ்ச்சியோடு இங்கு வந்திருந்தான். குரு, அப்பா மண்டபத்தில் உன்னை கூப்பிட்டாங்க. இங்கே லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வம்பு பேசிகிட்டு இருக்கிற. திலகவதி அழைப்பிற்கு, அம்மா 5 நிமிஷம் வந்துடுறேன். ராமின் அறையில் அமர்ந்தபடி பதில் சொன்னவன், டே ராம், சீக்கிரமாக வா, எவ்வளவு நேரமாக கூப்பிடுறேன். திலகவதியோ, கீழே வேலை இருக்குடா, சீக்கிரமாக வந்து சேரு என இறங்கி இருந்தார். என்ன குரு, இங்கே வந்ததும் ஆஃபீஸ் வேலை பார்க்குறியா? பார்க்கணும், ஆனால் இப்போ இல்லை. 1 மாதம் கூட ஆகலை. எப்படி லீவ் தருவாங்க? இங்கே இருந்தே வேலை செய்யணும். இப்போது வேலை செய்யலை, அது உனக்காக. வந்து பாரு. என்னடா? இங்கே பாரு, இதில் எந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உனக்கு டிக்கெட் போட்டு தரேன், உன்னோட ஹனிமூனுக்கு. இது மூணாறு. இந்த இடம் நல்லா இருக்கா? இங்கே ட்ரெக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. காலையில் போனால் சாயங்காலம் வந்துடலாம். செமையாக இருக்கும். இது அதிரப்பள்ளி. இதுவும் நல்லா இருக்கும். தங்குறதுக்கு அங்கேயே ரெசார்ட் எடுத்துக்கலாம். 3 வேளைக்கு சாப்பாடு அவங்களே தந்துடுவாங்க. சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. ஊட்டி பக்கம்தான் அடிக்கடி போயிருக்கிறோம்ல, அங்கே போன சொன்னால் நீயே அடிக்க வருவ. ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து காட்டியபடி இவனிடம் கேட்க, ஹனிமூனுக்கு எதுக்கு காட்டை தேடி போகணும்? உனக்கே இது ஓவரா இல்லை?
அடப்பாவி, அம்மாஞ்சி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்ட. இரு அம்மா கிட்ட சொல்கிறேன். எழுந்தவனை படுக்கையில் தள்ளியபடி, ஏண்டா இதெல்லாமா சொல்லுவ என சொல்லிய போதே விளையாட்டாக 2 அடி முதுகில் விழுந்திருந்தது. ராம் பயந்துட்ட தானே சொல்லிடுவேன்னு. சரியா, நீ இரு, நான் மண்டபத்துக்கு கிளம்புறேன். இதுக்கு மேலே லேட் பண்ணினா அப்பா கிட்ட வாங்கி கட்டுவேன். லேப்டாப்பை மூடி வைத்தவன், 2 நாள் தான் லீவ் கிடச்சிருக்கு. நாளைக்கு நைட் கிளம்பணும். நீ அதுக்குள்ளே எந்த இடம் போகிறதுன்னு முடிவு பண்ணி சொல்லிடு. அப்போது மண்டபத்திற்கு புறப்பட்டவனுக்கு மாலை வரையிலுமே அங்கேயே வேலை சரியாக இருந்தது. பந்தல் அலங்காரம், மணவரை அலங்காரம் என ஒவ்வொன்றையுமே கூட இருந்து பார்த்து கொண்டிருந்தான். இவன் வந்ததால் பாதி வேலை குறைந்திருந்தது கிருஷ்ணருக்கு. சுந்தரம் கூட பரவாயில்ல, நிச்சயம் அன்னைக்கு பண்ணின மாதிரி இருந்துடுவானோன்னு பயந்தேன். பரவாயில்ல, இவனும் நல்ல பையன்தான், பொறுப்பாக நடந்துக்கிறானே, நல்லவன் தான். அவனோட வேலை அப்படி. வீட்டுக்கு கிளம்பலாம், இனி இங்கே வேலை முடிஞ்சுது, நைட் வந்தால் போதும் என்றபடி புறப்பட்டனர். வீட்டு வாசலிலும் வாழை மரத்தோரணம் சீரியல் லைட் என கட்டியிருக்க பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக காட்சி தந்தது. உள்நுழையவும் அங்கே குரு தனது கேமராவில் ராமை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருந்தார். வீடு நிறையவும் உறவினர்கள் கூட்டம். சற்று நேரம் முகூர்த்த கால் நடவும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வந்த பிறகு மண்டபத்திற்கு செல்ல என வாகனம் ரெடியாக காத்திருந்தது. 6 மணியை தொடும்போது மண்டபம் நோக்கி புறப்பட்டிருந்தனர் ராமின் குடும்பத்தார் மொத்தமுமே. மாப்பிள்ளை வரவேற்பு என 21 பெண்கள் கைகளில் ஆரத்தி தட்டோடு காத்திருக்க, அவர்களுக்கு வாங்கிய பரிசு பொருளை ஆரத்தி எடுத்து முடிக்கவும் ஒவ்வொருவருக்கும் வழங்கி முடித்து உள் செல்லும் போது இரவு 7 மணியை தொட்டிருந்தது. சற்று நேரத்திலெல்லாம் மணமக்களை முதலில் மேடைக்கு அழைத்து வர, அடுத்து சுமித்ராவை அழைத்து வர உறவினர்கள் ஒவ்வொருவராக வாழ்த்து கூற மேடையேறியபடி இருந்தனர். வந்தது முதல் ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ, வீடியோ என அனைத்தையுமே ஒருபுறம் பதிவு செய்து கொண்டிருந்தனர். குரு கூட அண்ணனின் நண்பர்கள், அவனின் நண்பர்கள் என வந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்தான். சலசலப்பான பேச்சு சத்தம், இதமான இசை. கூடவே அருகில் சுமித்ரா. ராம் கூட வேறு உலகத்தில் இருந்தார். நெருங்கிய உறவினர்கள் வரும்போது சுமித்ராவிற்கு அறிமுகப்படுத்தியபடி அழகாய் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் பார்த்த சுமித்ராவை விட இப்போது இன்னமும் அழகாக மாறியிருந்தாள். அளவான மேக்கப்போடு புன்னகையுடன் பூரிப்பமாக பார்ப்பதற்கு அழகாக இருந்தனர் இருவரும். ராமின் முக புன்னகைக்கு பொருத்தமாக அவளது முகமும் புன்னகையில் சிவந்திருந்தது. குரு முக்கிய நண்பர்கள் வரும்போது மேடைக்கு அழைத்து வந்தவன் ஒவ்வொருவரையும் ஃபோட்டோவிற்கு நிற்க சொல்லி வருபவர்களை வரவேற்க என பம்பரமாக சுற்றி கொண்டிருந்தான். இரவு 10 மணியை தாண்டும் வரை மேடையில் நின்று கொண்டிருக்க இருவருமே உணவு உண்ண அழைத்து சென்றனர். இருவரது குடும்பத்திலும் வரும் முதல் திருமணம் என்பதனால் திருமணத்திற்கு முதல் நாள் இரவிலேயே கூட்டம் நிரம்பி வழிந்தது. உணவு உண்டு வரவேற்பு மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க என 11 மணியை தாண்டி இருக்க, அப்போதுதான் சற்றே ஓய்வாக அமர முடிந்தது. திலகவதி வந்து, போதும்பா, கொஞ்ச நேரம் தூங்கி எழட்டும். காலையில் கல்யாணத்துக்கு முகம் பார்க்க அழகாக இருக்கணும்ல, காலையில் தூக்க கலக்கத்தோடு இருந்தால் நல்லா இருக்காது என நகர்த்தி இருந்தார். சுமித்ராவிடம் அழகாக இருக்கிற சுமி என கூறியவர் அழைத்து சென்றவர் ராமிடமும் குருவிடமும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் என்று விட்டு போனார். மணமகன் அறைக்குள் வந்த ராம் சற்றே நகர்ந்து சுமித்ராவிற்குத்தான் தனது செல்பேசியில் அழைத்து பேசியிருந்தான். சுமித்ரா தூங்கலையா? அறைக்குள் முழுவதும் தோழிகள் உறவினர்கள் இருக்க அவனது குரல் கேட்டதும் அட்டன் செய்தவள், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ப்ளீஸ் சீக்கிரமாக சொல்லுங்கள். சிரித்தபடியே, எனக்கு இன்னைக்கு தூக்கம் வரும்னு தோணலை, உனக்கு எப்படி? அதே நிலைமை தான் இங்கேயும். சொல்லணுமா? சொன்னால் சந்தோஷப்படுவேன் சுமி. அவனது பதிலை கேட்டபடியே ஃபோனை கட் செய்தவள் வந்து அமர, தாயார் மல்லிகா, கொஞ்ச நேரம் தூங்கு சுமி, மேக்கப் பியூட்டிஷியன் 4 மணிக்கு வந்துடுவாங்க என்றார். அமைதியாக படுத்தவளுக்கு தூக்கம் வரவில்லை. மகிழ்ச்சியுடன் கூடிய ஏதோ ஒரு மன நிறைவில் நேரம் கூட வேகமாக நகர்ந்திருந்தது. சற்றே கண்ணயர்ந்த வேளையில் எழுப்பிவிட அழகு தேவதையாக அவளை அலங்கரிக்க தோழிகளின் துணையோடு மணவரைக்கு அழைத்து வரப்பட்டாள் சுமித்ரா. அதைவிட அழகாக பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு ராம் இவளுக்காக காத்திருக்க, சுபயோக சுபதினத்தில் அனைவரும் எதிர்பார்த்த அந்த திருமணம் ஆரவாரத்தோடு இனிதாக நடந்து முடிந்தது. மாங்கல்யத்தை கழுத்தில் அணிந்தவன் நெற்றி வகுட்டில் குங்குமம் இட, திருமணத்தின் அடுத்த சடங்காக சுமித்ராவின் கையை ராமின் கையோடு இணைத்தபடி மணவரையை வலம் வந்தனர். இவர்களை வாழ்த்த ஒவ்வொருவராக மேடைக்கு வர ஆரம்பித்தனர். தாலி கட்டிய போது அருகில் நின்றவன்தான் மறுபடியும் ராமின் அருகே செல்ல நேரமே கிடைக்கவில்லை குருவிற்கு. உறவினர்கள், இவரது நண்பர்கள் என வருபவர்களை வரவேற்று உணவருந்த அழைத்து செல்ல என சரியாக இருந்தது. சில நேரம் கிருஷ்ணனே இவனை அழைத்து ஒரு சிலரை அறிமுகப்படுத்தி வைத்தார். திலகவதிக்கு உறவினர்கள் ஒவ்வொருவரிடமும் பார்த்து பேசவே சரியாக இருந்தது. மதியம் கறிவிருந்தோடு மதிய விருந்து நடந்து கொண்டிருக்க 4 மணியை தொடும்போது மணமகளின் இல்லம் அழைத்து சென்றனர். மண்டபம் காலி செய்யும் பணி
ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தது. 6 மணிக்கு புதுமண தம்பதியினர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவதாக சொல்லி இருக்க அவர்களை வரவேற்க திலகவதி வீட்டில் காத்திருந்தார். 6 மணிக்கு மணமக்கள் வரவும் ஆழம் கரைத்து வரவேற்ற திலகவதி பூஜை அறையில் விளக்கேற்ற சுமித்ராவை அழைத்து சென்றார். விளக்கேற்றி வரவும் ஹாலில் அமர வைக்க சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க குரு பெரிய பானையை எடுத்து வந்தவன் ஹாலில் நடுவில் வைத்து, ராம், இதோ என்னோட கிஃப்ட் 2 பேருக்கும் என ஆரம்பித்தவன் பானையில் நிறைய மஞ்சள் கலந்த நீரை பூக்கள் கொண்டு நிறைத்து ராம், கேமோட ரூல்ஸை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. 2 பேரும் கேட்டுக்கோங்க என இவன் ஆரம்பித்த போதே அருகில் அனைவரும் பானையை சுற்றிலும் கூடியிருந்தனர். இதோ இந்த மோதிரத்தை பானைக்குள்ளே போடுவேன், 3 முறை தான் டைம். யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மோதிரம், ஓகேவா? உறவுமுறையில் ஒருவர், குரு, இது நல்லா இருக்கே, நாங்களும் விளையாட வரவா என கேட்க, தாராளமாக வரலாமாம்மா, ஆனால் மறுபடியும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரணும். அத்தை ஓகேன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று இவன் சொல்லவும் அனைவரும் சிரிக்க ஆரம்பிக்க, உன் கூட சேர்ந்தா கிடைக்கிற 2 வேளை சாப்பாடு கூட கிடைக்காம பண்ணிடுவோம் போல இருக்க என்று அவர் சொல்ல மறுபடியுமே சிரிப்பு கிளம்பியது. ராம், இதோ போட போகிறேன் என்றவன் மோதிரத்தை போடவும் இருவரும் சிரித்தபடி தேட மோதிரம் இருவருக்குமே கிடைக்கவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி கையை வெளியே எடுக்க, சாரி, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் மோதிரத்தை இன்னும் போடவே இல்லை. நீங்கள் 2 பேருமே போடாமல் இருந்ததை கவனிக்கலை. இப்போ போடுறேன் என்று சற்றே உயர்த்தி போட முதலில் எடுத்தது சுமித்ரா. மோதிரத்தை எடுத்து காட்ட அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாம் என வாங்கி மறுபடியும் போட இந்த முறையும் சுமித்ரா தேடவே இல்லை. எடுத்தது ராம். ஆளுக்கு ஒரு தடவை எடுத்தாச்சு, இதுதான் கடைசி, இந்த முறை எடுக்கிறவங்க தான் வின்னர் என்று கூறியபடி போட சுமித்ராவும் ராமும் எடுக்கவில்லை. ராம் எடுக்கவில்லை. சற்றே அமைதியாக இருவரும் எடுக்காமல் இருக்க ராம் எடுத்தவன் சுமித்ராவின் கைப்பற்றி அவளது கைக்குள் தந்தபடி வெறுங்கையை வெளியில் எடுத்து காட்ட சுமித்ரா கைக்குள் இருந்த மோதிரத்தை காட்டினார். ராமண்ணா, மோதிரம் அவங்க கிட்ட தான் இருக்குது, இப்போது வின் பண்ணினது அவங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தர்றது தான் வாழ்க்கை. இதை சொல்ல தான் இந்த கேம். விட்டு தந்தவங்க வாழ்க்கையில் தோற்க மாட்டாங்க. இந்தாங்க, இது உங்களுக்கான கிஃப்ட் என கூறி இன்னொரு சிறிய பாக்ஸை நீட்ட அதில் இன்னொரு மோதிரம் இருந்தது. 2 பேருக்கும் அளவு பார்த்து தான் வாங்கினேன், சரியாக பார்த்து போட்டுக்கோங்க என்று கூறவும் திலகவதி கிருஷ்ணன் வரவும் சரியாக இருந்தது. குரு அடுத்து வந்தவர்களை சாப்பிட அழைத்து போக அனைவரும் உணவு உண்டு முடிக்கவும் சுமித்ராவின் தாய் தந்தை இவளை விட்டு வீட்டிற்கு புறப்பட தயாராக அழ ஆரம்பித்திருந்தாள் சுமித்ரா. திலகவதியோ, சுமித்ரா அல்லாதடா, அதிக தூரம் இல்லையே, இங்கே இருந்து கிளம்புனா 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். அல்லாத என ஒருபுறம் சமாதானப்படுத்த ராமோ, அல்லாத சுமி, உனக்கு எப்போ அம்மாவை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போது நான் அழைச்சிட்டு போகிறேன் என மறுபுறம் நின்று சமாதானப்படுத்த 1/2 மணி நேரம் கடந்த போது அழுகை கொஞ்சமாக நின்றிருந்தது. அப்போதுதான் சுமித்ரா அருகில் ராமை பார்த்த திலகவதி காலையிலிருந்தே அவன் இன்னமும் பட்டு வெட்டி சட்டையை மாற்றாமல் இருப்பதை கவனித்தவர், போராம், உன்னோட அறையிட போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கோ என அனுப்பிவிட்டு சுமித்ரா தாயாரின் வீட்டிற்கு போன போதே உடை மாற்றி இருக்க அவளை சமையல் அறைக்கு அழைத்து சென்றவர் பேசியபடியே பால் காய்ச்ச ஆரம்பித்தார். லேசான குளியலோடு உடை மாற்றி ராம் கீழே வரும்போது குரு முதுகில் பேகை சுமந்தபடி புறப்பட தயாராக இருந்தான். ராமை பார்க்க குரு வழக்கம் போல கிண்டல் செய்யும் மூடில் இருக்க, ப்ரோ கிட்டவா என அழைக்க, என்னடா நீ ஏன் பேக் மாட்டிக்கிட்டு இருக்கிற? நாளைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, இப்போ கிளம்பி ஆகணும். உன்னோட முகத்தில் இந்த பக்கத்தில் இந்த கன்னத்தில் என்னது என கேட்டபடி கன்னத்தை துடைக்க, இல்லை லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்குது குரு சொல்லவும் ராம் வேகமாக துடைத்தபடி, இருக்காதே, எப்படி கொஞ்சம் டென்ஷனோடு கேட்க இப்போது வேகமாக சிரிக்க ஆரம்பித்தான். சும்மா சொன்னேன்டா, இவ்வளவு நல்லவனாக இருக்கக்கூடாது. கேப்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, வரேன்டா. இன்னும் 2 நாள் இருப்பேன்னு நினச்சேன்டா. இங்கே லீவே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நேற்று கூட மண்டபத்தில் நைட்டு தூங்காமல் வேலை செஞ்சுருக்கு. கம்பெனி ஒர்க்கு போயே ஆகணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆல் தி பெஸ்ட்டாக தொடங்க போகிற புது வாழ்க்கைக்கு. அங்கே போனதும் கால் பண்ணுறேன். அப்பா அம்மாவை பார்த்துக்கோ என்றபடி புறப்பட்டான். ஆனாலும் அழகா இருக்கிறேடா, கொஞ்சமாக வெக்கத்தோட. இப்போ சிரிச்சிய அந்த சிரிப்பு என்க போட என்றபடி ராம் தனது தம்பியின் முதுகில் கை வைத்து தள்ள கடைசியாக குரு பார்த்தது ராமின் புன்னகை நிறைந்த முகத்தை மட்டுமே.